பிரைஸ் லார்ட். ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 118:6. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமனுக்கு பிரியமான தேவைப்படனே, இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் பேஸா பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள்ல பயம். சிலருக்கு குடும்பத்துல பயம், சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கையில குறிச்சு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை குறிச்சுமே பயம், சிலருக்கு கணவனை குறிச்சு பயம், சிலருக்கு மனைவியை குறிச்சு பயம், சிலருக்கு பிள்ளைகளை குறிச்சு பயம். இதெல்லாம் என்ன அப்படின்னா நான் சில நேரங்களில் வேலை பார்க்குற இடங்கள்ல கூட பயம். அன்றைக்கு தாவீது இந்த சகோதரனை விசாரிக்க முடியாதான் வந்தான். ஆனா அந்த இடத்துல ஒரு யுத்த புருஷனை பார்க்குறான் கோலியாத்து. அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனை குறிச்சு இவங்க எல்லாமே பில்டப் கொடுக்குறாங்க. அவங்க எதிர்ப்படையினர் பில்டப் கொடுத்து அவங்களுடைய விசுவாசத்தை உடைக்கும்படியா அவிசுவாசத்துக்குள்ள அவங்க போகணுன்றதுக்காண்டி பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா தாவீது அது ஒண்ணுமே காதலே வாங்கல. ராஜா ஆஃபர் கொடுக்குறாரு. அந்த ஆஃபர் என்ன விசாரிச்சுட்டு கூலா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதை கேட்கும் பொழுது ராஜா கிட்ட தாவீது அழைச்சிட்டு போறாங்க. அப்போ தாவீது கரடியும் சிங்கத்தையும் ஒண்ணு அதோட சேர்த்த ஒரு ரகமா தான் அதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிருகத்தோட கம்பேர் பண்ணிட்டான். இவங்க கண்டு பயந்துட்டு இருந்த ஒரு காரியத்துக்கு அவன் பார்த்த விஷயம் ஒரு கோலியாத்தை அவன் எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்னா ஆடு மாடோட கம்பேர் பண்ணிட்டான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரையும் அப்படி கம்பேர் பண்ணணும்னு சொல்ல வரல. ஆனா கர்த்தர் விசுவாசத்துல இப்படி பலமா நிக்கணும்ன்றது. இது யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமும் கர்த்தர் வேணும் சொன்னா உன்னை என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பாக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் தைரியமா பேசினான். அப்ப கர்த்தரை எந்தெந்த இடத்துல நான் சென்னை கர்த்தருடைய நாமத்தினால வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது அவன் கர்த்தர் மேல வைராக்கியம் உடையவனாய் விசுவாசம் உடையவனாய் நிறைந்தவனாய் நின்றான். அப்பதான் அவன் மேல தேவ மகிமை இறங்குச்சு. பாருங்க, சிம்சோனுக்கு தேவ பலன் இறங்குச்சு, ஆனா தாவீது மேல தேவ கிருபை இறங்குச்சு. அப்ப தேவ கிருபை, தேவனுடைய பலன், தேவனுடைய கை கோர்த்து நிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள தாவீது நின்றனாலதான் அவனை ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யற எல்லா அற்புதத்துக்கும் நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடும்படியா கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தாப்புன்னு இந்த நிலவிலை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சில விதமான பயங்கள் உண்டு ஆண்டவரே. அந்த பயத்தை எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போடுங்க. கர்த்தர் இந்த நாள்ல ஆண்டவரே எங்க கூட இருக்குங்க, உங்களோட கை கோர்த்து நிக்கிறோம் அப்படின்றத உணர்த்துங்க ஆண்டவரே. உணர்வின் ஆவியான உணர்வை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உணர்வை உண்டு பண்ணிருந்ததுனால ஆண்டவரே நாங்க இந்த காரியங்களை மேற்கொண்டு அதை ஜெயித்து ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்வீராக. எப்படி தாவீதுக்குள்ள ஆண்டவரே அந்த உணர்வின் ஆவியானவர்கள் இருந்து செயல்பட்டீரோ, உமக்கு மரியாதை கொடுத்து ஆண்டவரே ஆவியான சத்தத்தை ஆண்டவரே சத்தம் கேட்டு சித்தம் செய்யற பிள்ளைகளாய் அவன் இருந்தானோ அதை போல நாங்களும் அதே போல இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உங்க சத்தம் கேட்டு நாங்க சித்தம் செய்யணும்ப்பா ஆண்டவரே. மனுஷன் எங்களுக்கு என்னன்னா பில்டப் கொடுக்கலாம் ஆண்டவரே, ஆனா எங்களுக்கு தெரியும் உலகத்துல இருக்கிற காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்க இயேசு பெரியவர்னு. எங்களுக்குள்ள இருக்க இயேசு பெருசா பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடர் செய்யுங்க. பிள்ளையோட வாழ்க்கையில பயங்களை நீங்களாக்கி ரசிங்க ஆண்டவரே. பலனும் மண்ணும் தெளிந்த புத்தியிலாக தருவீராக. இயேசு நாமத்தினால நல்ல பிதாவே, ஆமென்.